Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது FIFO first in first out instruction எப்படி ஒரு காலம் செக் பண்றதுன்னு பார்க்க போறோம். சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ல நியூ போயிட்டு FIFO Plc செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரைசிங் பல்ஸ் போட்டுப்போம். M0 கொடுத்துருவோம். SFWR D100 D200 K100 K100 லென்த். அடுத்து இன்னொரு ரைசிங் பல்ஸ் போட்டு M1 SFRD D200 D300 K100 கன்வெர்ட் பண்ணிடலாம். டீபக்லாம் ஆன்லைன் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்துருவோம். இப்போ D100ல ஒரு வேல்யூ கொடுப்போம். D10 செட் பண்ணுவோம். கொடுத்துட்டு M0 ட்ரிகர் பண்ணோம்னா 1ன்னு கவுண்ட் ஆயிருக்கும் 200ல. மறுபடியும் D100ல 20ன்னு கொடுப்போம். மறுபடியும் M0 ட்ரிகர் பண்ணோம்னா 2ன்னு கவுண்ட் ஆயிருக்கும். மறுபடியும் D100ல 13 கொடுப்போம். M0 ட்ரிகர் பண்ணோம்னா 3 கவுண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 10 கொடுத்தேன், ரெண்டாவது டைம் 20, மூணாவது டைம் 30 கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து M1 ட்ரிகர் பண்ணும்போது D300ல 10ன்னு வந்து உட்காந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிடும். மறுபடியும் ட்ரிகர் பண்ணோம்னா 20ன்னு வந்து உட்காரும். மறுபடியும் ட்ரிகர் பண்ணோம்னா 13 வந்து உட்காரும். இதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இது எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா வேர் ஹவுஸில் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல என்ன வருதோ அதுதான் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிஎல்சி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சாம்பிள் பேக்கப் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.